உங்கள் ஆன்மீக அன்பர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன். குளோபல் புத்தா தியான பாடசாலை நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மரியாதையும் செலுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று நாம் ஆன்மா பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். ஆன்மா பற்றிய சிந்தனையை துவங்குவதற்கு ஒரு கேள்வியோடு துவங்குவோம். இன்றைய மனிதரில் ஆன்மா பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை போட்டு துவங்குவோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் பெரும்பாலும், அதாவது ஒரு பாதி அப்படியெல்லாம் இல்ல, பெரும்பாலும் மனிதரில் ஆன்மீக விழிப்புணர்வு இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்று கேட்டால், ஆன்மா என்பது உயிர் பற்றிய சிந்தனை, நமது கரு பற்றிய சிந்தனை. இன்று நிகழ்வது கலியுகம், கலிகாலம். இந்த கலிகாலத்திற்கு முன்பதாக துவோபரம், கிருதாயுகம், திரேதாயுகம் எனும் 3 யுகங்கள் இருந்ததாக நாம் அறிகின்றோம். அந்த யுகங்களின் கால அளவு 25 லட்சம் ஆண்டுகள். இந்த காலகட்டங்களில் மக்கள் ஒரு 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 கோடி ஜனத்தொகை இருந்திருக்கலாம் உலகம் முழுவதும் சேர்ந்து. ஒரு 5% பேர் தொடர்பில் இருந்து வெளியில் இருந்திருக்கலாம். மீதமான ஒரு 95% பேர் ஒரே சமுதாயமாக, ஒரே சத்சங்கமாக உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்திருந்தாலும் ஒரே சத்சங்கமாக தங்களுக்குள் கலந்துரையாடி உயிர் பற்றி நன்றாக அறிந்து உயிரை வளர்த்து மிகுந்த ஆரோக்கியத்தோடு முழுமை நலத்தோடு 150 ஆண்டுகள் நலமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய உலகின் நிலைமையை நாம் எண்ணி பார்த்தால் 70% சராசரி எனும் ஆயுள் உள்ளது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தால் தெரியும், 70 அதற்கு கீழே தான் காட்டப்படுகிறது. இப்போ 150 வயது வாழத்தக்க மனித இனம் 70 வயது வந்திருக்கிறது என்றால், மனிதர்களுக்கு ஆன்மா பற்றிய அறிவு, ஆன்மா பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பதை தயக்கமின்றி சொல்லலாம். எனவே இன்றைய சிந்தனைக்கு ஆன்மா பற்றிய சிந்தனையை எடுத்துக்கொண்டது நமது குளோபல் புத்தா தியான பாடசாலை என்னுடைய ஒரு சரியான தீர்மானம் என்றே நான் கருதுகிறேன். இப்பொழுது நாம் ஆன்மா பற்றி சிந்திக்க துவங்கும் முன்னால், எவ்வாறு நாம் ஆன்மா பற்றிய விழிப்புணர்வை மறந்தோம் என்பதிலே இந்த கலியுகம் துவங்கிய பின்னால் ஏற்பட்ட கால சூழல்கள், ஒரு பெரிய சமுதாய பிரளயம் நடந்திருக்கிறது. அந்த சமுதாய பிரளயத்தின் விளைவாக நாம் முன்னமே அறிந்த ஆன்மீக விழிப்புணர்வு மறைந்து விட்டது, மக்களிடமிருந்து மறைந்து விட்டது. அதனால் நாம் துவங்குவதற்கு நாம் மறந்த 3 முக்கியமான விஷயங்களை வைத்து துவங்குவோம். ஒன்று, நாம் மறந்த தொன்மைகள், நாம் மறந்த இறைஞானம், நாம் மறந்த தமிழின் நுண்மைகள். தொன்மைகள் என்பது இப்பொழுது நாம் பேசணுமே, அதான். இன்னும் தொன்மைகள் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அதிக நேரம் வேண்டும். இந்த தொன்மைகளில் தான் நாம் பிரபஞ்சம் எப்படி உருவாகிறது, பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாகிறது, அதிலே மனிதன் எப்படி உருவாகிறான், நலமாக எப்படி வாழ்வது என்ற உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்தார்கள். இதுதான் 3 காலங்களுடைய ஞானம் என்பதால் அதை முக்கால ஞானம் என்றார்கள். இதுல மிக முக்கியமானது, இவை எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்ததுதான். தொன்மைகள் என்பது 3ம் சேர்ந்துதான் தொன்மைகள். நுண்மைகள் என்பது என்னவென்று சொன்னால், இந்த இறைஞானம், இந்த பிரபஞ்சம் உருவான விதத்தை கண்டுபிடிக்கின்ற பொழுது அதை வெளிப்படுத்துவதற்காக மனிதர்களுக்கிடையே முதலில் மொழி தோன்றியது, வாய்மொழியாக. அந்த 25 லட்சம் ஆண்டுகளும் எழுதாக்கிழவியாக, வாய்மொழியாக அது வழங்கி வரப்பட்டது. மொழி தோன்றும் போது வாக்கியங்களாக தோன்றிவிடவில்லை. மொழி தோன்றும் போதே அதற்கு முன்னுதாரணம் எல்லாம் கிடையாது.
ரொம்ப அடிப்படையான மனிதன். அந்த மனிதன் தோற்றுவிக்கும் போது நுண்மைகளாகத்தான் தோன்றியது மொழி. ஆனால் நாம் நுண்மைகள் பலவற்றை இங்கே மறந்து விட்டோம். அந்த நுண்மைகளில் சிலவற்றை நான் இங்கே பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். சொல்ல வேண்டும் என்றால், அந்த மொழி நுண்மைகளை பிரித்து பார்த்தால்தான் நாம் இப்பொழுது இருக்கின்ற வார்த்தைகள், வாக்கியங்களினுடைய உண்மை பொருளை காண முடியும். ஆனால் அந்த அளவிலே மனிதர் இப்பொழுது பிரித்து அர்த்தம் கூறுபவர்கள் ஆய்வுலகத்தில் கூட, தமிழ் ஆய்வுலகத்தில் கூட, காப்பியங்களை ஆய்வு செய்கிறவர் கூட, தத்துவ ஞான ஆய்வுலகில் கூட அதை மறந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் சில நுண்மைகளை இங்கே நான் குறிப்பிடுகிறேன். அம் முழுமைக்கு அடையாளமாவது. ஆம் ஆகும் என்ற சொல்லின் சுருக்கம். இம் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிளுக்கு ஒரு பெயர், இம்மி என்று பெயர், இம்மி அளவு என்று சொல்லுவோம். அன் என்றால் அவ்வாறே, எந்த விதமாக சொல்லப்படுகிறதோ அதை மாற்றாமல் அவ்வாறே புரிந்து கொள்ள வேண்டும். அள் என்றால் அளவு. ஆண் என்றால் ஆன. ஆண் என்பதிலே புள்ளி என்பது தேவையில்லை. புள்ளி என்பது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு வந்த பொழுது தாமஸ் வெஸ்கி என்பவர் மிக தமிழ் கற்றுக்கொண்டால்தான் தமிழ் மக்களுக்கு கிறிஸ்துவத்தை பரப்ப முடியும் என்று தமிழ் கற்றுக்கொண்டார். அவர் தமிழ் கற்றுக்கொண்ட பின்னர் அவருக்கு மெய்யெழுத்து எது, உயிர்மை எது என்று குழப்பம் நிலவியது, கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் நான் புள்ளியை அறிமுகம் செய்கிறேன் என்று புள்ளி அறிமுகம். அதற்கு முன்னால் நம் தமிழிலே புள்ளி எல்லாம் இருக்காது. பழைய ஓலைச்சுவடிகளிலே, கல்வெட்டுகளிலே நாம் பார்க்கலாம். இவ்வாறு ஆம் என்றால் ஆன என்றும் நாம் எந்தெந்த இடங்களில் ஆன வேணுமோ ஆன போட்டுக் கொள்ள வேண்டும். புள்ளி இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் புள்ளி வேணும் என்ற இடத்தில் மெய்யெழுத்தாக புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் மெய்யெழுத்தாக. இது போல மொழி முழுவதுமே நுண்மைகளானது. உதாரணத்துக்கு தான் ஒரு 4-5 நான் சொல்லியிருக்கேன். அது வேணுன்ற போது அந்தந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளலாம். அப்ப மொழி நுண்மைகளை மறந்து விட்டோம். அதனால்தான் ஆன்மீகம் சரியாக நமக்கு புரியவில்லை. ஆன்மா பற்றி சரியாக நமக்கு நிறைய இடங்களில் தவறு செய்துவிட்டு ஆன்மா பற்றி இழந்து விட்டோம். இது கலியுகத்தில் தான். இப்ப முக்கியமான இறைஞானம். இறைஞானம் என்றால் என்ன? பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகிறது, அது இருந்தால்தான் ஆன்மா பற்றி நமக்கு நன்றாக புரியும். இறைஞானம் என்பது இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதிலே, இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய எல்லையில்லாத சுத்த வெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த பிரபஞ்சமானது எதிலிருந்து தோன்றுகிறது, அதனுடைய ஆதார பொருள் என்ன என்று சொன்னால், எந்த சுத்த வெளியிலே இந்த பிரபஞ்சம் மிதந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் அதனுடைய மூலப்பொருள், ஆதார பொருள். அந்த சுத்தவெளி என்பது ஒன்றும் இயல்புடையது. இது எதுவுமே நான் கண்டுபிடித்து சொல்லவில்லை. எல்லாமே நம்மளுடைய பூர்வீக காப்பியங்களில் உள்ள தகவல்கள் தான். அதை சரியாக நாம் இன்டர்பிரட்டேஷன், அதாவது நுண்மைகளை வைத்து புலம் பிரித்து பார்க்காத காரணத்தினால் அது புலப்படாமல் போய்விட்டது. அப்ப இந்த சுத்த வெளியானது, எல்லையில்லாத சுத்த வெளியானது ஒரு மையத்தில் ஒன்றும் இயல்புடையது. ஒன்றி 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 ஒன்றாகும் இயல்புடைய காரணத்தால் அந்த மையத்தில் ஒரு பெரிய அழுத்தம் உண்டாகிறது. அந்த ஒன்றுகின்ற இயல்பு என்பது ஒரு நிமிடம் ஒன்றுவது அல்லது இருமுறை ஒன்றுவது அப்படியெல்லாம் இல்லை. தொடர்ந்து ஒன்றிக்கொண்டே இருக்கும். தொடர்ந்து அழுத்தம் மையத்திலே உண்டாகி கொண்டே இருக்கும். அழுத்தம் என்பது அந்த மையத்திலே தாங்காமல் வெடிக்கின்றது. அதைத்தான் பெருவெடிப்பு என்று சொன்னார்கள். அந்த பெருவெடிப்பிலிருந்து அந்த அழுத்த வெளி சுக்குநூறாக சிதறி வெடிக்கிறது. அதான் பெருவெடிப்பு. அது மிக 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 நுண்ணிய துகள்களாக சிதறி அகன்று வெளியேறுகிறது. அந்த மையத்தில் இருந்து அகன்று வெளியேறிய துகள்கள் பிரபஞ்சம் எனும் பெரிய கோள அளவிலே நிறைந்து பரவி நிற்கின்றது. அது வெடித்து சிதறுகின்ற வேகத்திலே ஒவ்வொரு நுண்ணிய துளியும் ஆற்றல் துளிகளாக மாறுகின்றன.
அதான் ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸுக்கு நமக்கு தமிழ்ல ஆகாய துகள்கள் என்று பெயர். ஆகாய துகள்கள் என்றால் ஆக்கம், ஆகும், இயக்கம். ஆக்கம், ஆகு, இயம், ஆகாயம். அந்த ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் பெரிய அழுத்தத்திலிருந்து வேறுபட்ட ஒரு குட்டி இத்து என்பதால் அதனை வேத் என்றனர். அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது வேத் அம்சமாக இருக்கிறது. அதான் வேதம். இப்படி இந்த பிரபஞ்ச இயலிலே ஒரு ஒன்றுதல், அதாவது சூழ்ந்த அழுத்தம், அது வெடித்து சிதறுதல், இம்மிகளாக அது வெடித்து சிதறுதல், அது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருத்தல். அந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருத்தல் ஒவ்வொரு பொருள்களுக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஒவ்வொரு சூரியனுக்கும், அந்த சூரியனை சுற்றி இருக்கின்ற கோள்களுக்கும், நமது பூமியை போன்ற கோளுக்கும், பூமியின் மீது வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அந்த ஆற்றல், நுண் ஆற்றல் துளிகளே உயிர் ஆற்றல் துளிகளாக கிடைக்கின்றது. அதைத்தான் நாம திருக்குறள்ல இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள்கள் ஆவதும், பொருள்களை ஆக்குவதும், பொருள்களை இயக்குவதும் அந்த நுண் ஆற்றல் துளிகளே, வானம் வழங்குகின்ற நுண் ஆற்றல் துளிகளே. இந்த 12வது திருக்குறள்ல துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. மழை என்றால் நாம நீர்மழையை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீர்மழை மட்டும் மழை அல்ல. வானத்திலிருந்து நமக்கெல்லாம் வழங்கப்படுகின்ற அந்த இம்மி நுண் ஆற்றல் துளிகளும் மழைதான். அதனாலதான் வான் சிறப்பு அதிகாரத்தில் அது கொடுக்கப்படும். வானம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதா? அது முதல் குறளிலே நீங்கள் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால், நின்றுன்றது நிலையாக எப்பொழுதுமே ஒரு கணம் கூட விடைவிடாமல் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர். அமிழ்தம் என்பது உயிரூட்டி. இந்த நுண் ஆற்றல் துகள்கள் தான் வந்து என்றால் வந்து என்பது தானாக வருவதில்லை. ஒவ்வொரு உடல் செல்களும் ஆற்றலை சேகரிக்கின்றன. ஒவ்வொரு உடல் செல்களும் உடலில் கோடான செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆற்றல் செல்களும் ஆற்றல் துளிகளை தொடர்ந்து சேகரித்துக் கொண்டே இருக்கின்றன. சேகரித்து அவை கருமையத்தில் திரட்டப்படுகின்றன. கருமையத்தில் திரண்டு அந்தந்த மனிதரின் பண்புகளோடு அந்தந்த மனிதரின் பண்புகள் சேர்கிறது. ஏன்னா அந்த கருவில் திரண்ட உயிரானது அந்த மனிதனாக வளர வேண்டுமா, ஒரு மாடாக வளருமா, மானாக வளருமா என்று அந்த கருவுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த கருவில் இந்த சேகரிக்கின்றதிலிருந்து கருமையத்தில் போய் சேர்வதற்குள் அந்தந்த மனிதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள், தகவல்கள் அங்கே சேர்ந்து விடுகின்றன. அங்கிருந்துதான் உயிராக அதே ஆற்றல் துகள்கள் தகவலோடு, முதலில் தகவல் இல்லாமல் தூய துளிகளாக கருவுக்கு வந்தது. கருவறையில் வருகின்ற வழியிலேயே தகவல் சேர்ந்து விட்டது. இப்பொழுது அங்கிருந்து அந்த தகவலோடு சேர்ந்து உயிராக எழுந்து உடல் முழுவதும் ஓடி அதே ஆற்றல் துளிகள் தான் எந்த செல்களை சேகரித்ததோ அந்த செல்களை உற்பத்தி செய்வது அந்த ஆற்றல். செல்களை உற்பத்தி செய்வதில்லை, தானே செல்களாக மாறுகின்றன. அதான் 12வது குறளினுடைய பொருள். அப்போ செல்களை கட்டமைப்பதும், அந்த கட்டமைக்கின்ற வேலையை செய்வதும் அந்த ஆற்றல் துகள்கள் தான். கட்டமைத்த பின் அந்த உடலில் உடைய பாகங்களை இயக்குவதும் என்ன, சுவாச மண்டலத்தை இயக்குவது, சீரண மண்டலத்தை இயக்குவது, கழிவு மண்டலத்தை இயக்குவது, உயர்வை மண்டலத்தை இயக்குவது, இல்லை எல்லா மண்டலத்தை இயக்க வேண்டும் என்றால் எனர்ஜி வேணும் இல்லையா, ஆற்றல் வேணும் இல்லையா? அப்போ அந்த ஆற்றல் துளிகளை வைத்துக் கொண்டுதான் இயக்குகின்றது. இவ்வாறாக மனிதனுடைய வாழ்வு நடக்கின்றது. எதுல நடக்கின்றது? அது ஒரு இத்தாக வளர்ந்து, அதாவது வித்து என்பது இத்து என்று பெயர். வித்து என்றால் அது உருச்சொல் சேருகிறது, அது பண்பு சொல் சேருகிறது. அதனால விதையாவதனால் வித்து, அது இல்லாமல் படிக்க வேண்டும். இத் என்பதுதான் மூலச்சொல். இத்தாகி அந்த இத்தில் இருந்துதான் உயிர் எழுந்து நம்மை வளர்க்கின்றது. இவ்வாறு வாழ்வதைத்தான் நம்ம மாணிக்க வாசகனுடைய திருவாசகத்துல கூட நீங்க ஒரு செய்யுள் படிக்கலாம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாகி இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரவரை குத்தாட்டு வானாகி நின்றானை என் சொல்லி வாழ் இத்து அன்னே.
அவ்வாறே கருவின் மூலமாக மனித வாழ்க்கை அமைகின்றது என்ற பொருள் அதிலே இருக்கிறது. நுண்மைகளை பிரித்து பார்க்க, வாழ்த்து என்றால் ஏதோ கையை வச்சு ஆசீர்வாதம் பண்றது நம்மளுடைய பொருள் அப்படி ஆகிவிட்டது. வாழ் இத்து, அந்த இத்தினுடைய வளர்ச்சியினாலே தான் இவ்வளவும் நடக்கிறது. வானம் என்றாலும் அதற்கு ஒரு வானம் ஆகிய அந்த நுண் ஆற்றல் துளிகள், அதற்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் ஆகும்போது அதனுடைய கருவாகி அந்த கருவிலிருந்து எழுச்சி பெற்றுதான் வெளிப்படுகிறது. இத்து எய்தும் இயல்பு உடையது. அந்த இத்தினுடைய எய்தும் அம்சம் தான் இத்து எய் அம் தெய்வம். இவ்வாறாக மனிதனுடைய வாழ்க்கை அமைகின்றது. இந்த விவரங்களை எல்லாம் நாம் பெரும்பாலும் மறந்து விடுகிறோம். 20 நிமிடத்திற்குள்ளே ஆன்மாவை பற்றி தகவல்களை அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் கடந்த ஒரு 2000 ஆண்டுகளாக ஆன்மாவை எந்த அறிஞர்களுடைய வம்சம் அல்லது வழி வழியானவர்கள் முழுதாக அறிந்திருந்தார்களோ அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்புறம் அந்த 5% மனிதர்கள் வெளியில் இருந்து வந்தார்கள் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர்களுக்கும் இது தெரியாது. எனவே இந்த இருவருக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டமாக கடந்த 2000 ஆண்டுகள் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்னும் அளவிலே தான் போய்கொண்டிருக்கிறது. ஆன்மாவை ஆனாலும் காப்பியங்களிலே அவை காப்பாற்றி வைக்கப்பட்டுள்ளன. காப்பாற்றி வைக்கப்பட்டுள்ளதால் அவை காப்பியங்கள் ஆகின. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 10-20 நிமிடம் ஆயிடுச்சா? 10-15 நிமிடம் இன்னொரு 5 நிமிடத்தில் முடிக்க வேண்டும். நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக உயிரானது மனிதனை எப்படி வாழ வைக்கின்றது என்ற செயல் இருக்கு இல்லையா, அந்த கருமையத்துல அந்த செயல் என்பது இந்த வானாகி மண்ணாகி எனும் அடிப்படையிலே அந்த கருவானது ஒவ்வொரு கணமும் பெரிதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அந்த செயல் பற்றிய குறிப்பே ஆன மா என்றால் பெரிது, ஆன என்றால் ஆகிக் கொண்டிருக்கின்ற அந்த ப்ராசஸிங். அப்போ பெரிதாக ஆகிக் கொண்டிருக்கிற செயல் பற்றிய குறிப்பு தான் ஆன்மா. அந்த ஆன்மா என்பது அடுத்த நிலையிலே அதனுடைய ஆக்சலரேஷனை நாம் கவனிக்க வேண்டும். வாட் இஸ் த ரேட் ஆஃப் growth? எவ்வளவு விகிதத்தில் அது வளர்ச்சி அடைகிறது என்பதை பொறுத்துதான் நம்மளுடைய மனிதனுடைய உடல் நலம், ஆயுள் நீட்சி, நீளாயுள் இவையெல்லாம் அமைகின்றது. அப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த இறை ஞானம் இருக்கு இல்லையா, அந்த இறை ஞானத்தினுடைய அடிப்படையிலே நாம இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால், அப்போ அது அந்த இறை என்பது மலர்கிறது, பிரபஞ்சமாக மலர்கிறது. அதே போல மனிதனும் அதே அடிப்படையில் மலர்கின்றான் அல்லவா? அப்போ மலரும் இசைவோடு, மலரும் இசைவான அந்த மாண்புமிக்க பாதையில் அதை கெடுக்காம, அந்த பாதையை டிஸ்டர்ப் பண்ணாம, இசைந்து சேர்ந்து அந்த இசைந்து சேர்ந்து வாழ்ந்தால் நிலமிசை நீடு வாழலாம். ஏதோ 3வது குறள் சொல்கின்றது. மலர்மிசை ஏகினதான மானடி சேர்ந்த ஆர்வம் நிலமிசை நீடு வாழும் ஆர்வம். இப்படி நுண்மைகளை பிரிக்க வேண்டும். ஆர் என்றால் ஆர்வம். ஆர் என்றால் இங்கே நாம சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. சேர்ந்த ஆர்வம் என்று பிரிக்கும். நுண்மைகள் தெரிந்தால்தான் இவையெல்லாம் பிரித்து உணர முடியும். மலர்மிசை ஏகினதான ஆர்வம் மானடி சேர்ந்த அந்த ஆர்வம் நிலமிசை நீடு வாழும் ஆர்வமாகும் என்று சொல்லப்படுகிறது. இதிலே மனிதன் என்ன பண்ணுகின்றான்? பல தொல்லைகளை அந்த கருமையத்திற்கு, அந்த வளர்ச்சிக்கு பல தடைகளை கொடுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே திரள்கின்ற ஆற்றலை வீணடிக்கின்றான். அவனிடம் அச்சம், கோபம், கவலை, அழுகை, அதிர்ச்சி, தோற்றம், இது ஏமாற்றம், வறுமை, இப்படி பல தொல்லைகள் அவனுக்கு இருக்கிறது அல்லவா? அந்த தொல்லைகள் எல்லாம் செயற்கையாக மனிதன், அதாவது சமுதாயம், எனக்கு நான் பண்ணிக் கொள்வது இல்லை என்றாலும் நான் சார்ந்த சமுதாயம் அதை உற்பத்தி பண்ணி நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கின்றோம். ஒரு அச்சம் என்பது என்றால் ஒரு பேய் என்ற தகவலை உள்ளே பரப்பி விடுகிறோம். அதில் இல்லாத பேய் என்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏய்ப்பது பேய்.
இப்பு ஏய் என்ற 2 வார்த்தைகள் சேர்ந்துதான் பேய். அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏய்ப்பது பேய். அப்படிப்பட்ட பேய் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எந்த நேரம் அந்த பக்கம் போனாலும், உங்க வீட்டுக்குள்ள போனாலும் அச்சப்பட்டுக் கொண்டுதான் இருப்பீர்கள். அச்சம் என்பது செயற்கையாக உண்டாக்கப்பட்டது. இது போன்ற அச்சங்கள் 1000, 2000 இருக்கலாம். அப்போ அச்சம், அழுகை, கோபம், கவலை நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கனவுகள், இந்த அடிப்படையில கனவுகள் வரும். நாம மனிதன் வாழ்ற போது இல்லாம கனவுகள் நைட்ல காண்போம். ஒரு பெரிய பேய் ஒரு அண்டா தங்க நகைகள் கொடுத்த மாதிரி கனவு காண்போம். விடியும் போது எந்திரிச்சு பார்த்தா அந்த நகைகள்லாம் இருக்காது. அப்ப அது போய் அது இல்லாததை இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கனவில் எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ, ஆத்திரப்பட்டோமோ, அத்தனைக்கும் ஆற்றல் செலவாகி கொண்டுதான் இருக்கும். கனவுக்கும் ஆற்றல் செலவாகும். நம்மளுடைய உயிர் ஆற்றலில் இருந்துதான் ஆற்றல் செலவாகும். ஏற்கனவே இருக்கின்ற எதிர்வினைகள், அவைகளும் இந்த எதிர்வினைகளைத்தான் பாவம் என்று சொல்லுகின்றோம். பாவம் என்றால் இப்படிப்பட்ட உயிரை வீணாக செலவழிக்கக்கூடிய செயல்களுக்கு, நமது செயலுக்கு பேர் தான் பாவம். பாவம் என்பது ஏதோ பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரோ கொடுத்து அனுப்புனாங்க என்று சொல்லக்கூடாது. பாவமோ புண்ணியமோ எதுவா இருந்தாலும் இந்த நிகழ்கால வாழ்வு ஒன்றே ஒன்று, நமது பெற்றோருடைய கருவில் இருந்து அவர்களுடைய உயிரின் தரம் எவ்வளவு குறைந்திருக்கிறதோ அந்த தரம் குறைந்த நிலையில தான் நம்ம கரு உற்பத்தி ஆயிருக்கும். அதை மட்டும் சஞ்சித கர்மம் என்று நமது ஆன்மீக பெரியோர்கள் சொல்வார்கள், பழைய பதிவுகள் என்று சொல்லுவார்கள். அதையும் நாம இந்த பிறவியிலே தீர்த்து கொள்ள முடியும். நமது பிறந்த பிறகுதான் எல்லாம் நிகழ்கால வாழ்வு. ஆன்மீகம் ஆன்மா என்பது, ஆன்மீகம் என்பது எல்லாமே நிகழ்கால வாழ்வுக்கு. செத்த பிறகு என்ற ஒரு தகவலை தயவு செய்து மறந்து விடுங்கள். இதுல ஆணவம், கண்மம், மாயை இதுவும் செயற்கை தான், மனிதனுடைய செயற்கை. அவன் 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 கருத்துல ஏறிய கருத்து தான் சரி என்ற ஆணவம். கண்மம் என்பது இந்த அச்சம், இதெல்லாம் பர்மனண்டா பதிஞ்சு போகுது இல்லையா, அதெல்லாம் பதிவுகள், கர்ம வினை பதிவுகள் கண்மம். மாயை என்பது என்ன? கிடைப்பதெல்லாம் மனிதனுடைய செயற்கை செய்கைகளால் கிடைப்பது. தீதும் நன்றும் பிறதரவாரா என்று பொருள் தெரியாமல் நான் ஒரு திசையை நோக்கி, வானத்தை நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தால் அது கிடைக்கிறது என்று கருதுகிறான் மாயை. மனிதன் இப்படி ஆணவம், கண்ணும், மாயை போன்ற செயல்களாலும் தன்னுடைய ஆற்றலை அதிக அளவில் அபரிமிதமாக இழக்கின்றான். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் எப்படி இதெல்லாம் போக்க முடியுமா? ஆன்மா பலத்தை உயர்த்த முடியுமா? முடியும். நாம் எந்த செயலால் இந்த உயிராற்றலை இழக்கும் செயல்களை செய்கிறோமோ அந்த செயல்களை நமது வாழ்க்கையிலிருந்து அறுத்தறிய வேண்டும். அதற்கு பெயர் முழுமையும் அறுத்தறிந்தால் முழுமைக்கு என்று பெயர். அறச்செய்யும் அம்சம் அறம். அறம் என்றால் இதுதான் பெயர். வேறு ஏதோ சாப்பாடு போடுறது, துணி எடுத்து எல்லாருக்கும் அன்னதானம், நீ சொத்தை சேர்க்கிறதே பாவம். அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்கறது அதை விட பாவம். அது பேரு அறம் இல்லை. அறம் என்றால் எந்தெந்த செயல்களால் ஆற்றல் விரயமாகிறதோ அந்த ஆற்றல் என்றால் தனி மனிதனுக்கு அல்ல, சமுதாயத்தில் ஆற்றல் விரயமாகிறத காரணத்தால் தான் பெருநோய்கள் தோன்றுகின்றன. தொற்று உலகம் முழுவதும் பரவுகின்றது. சமுதாய பலத்தை, ஆன்ம பலத்தை உயர்த்த வேண்டும். அப்போ இந்த செயல்களை எல்லாம் அறுத்தறிவதற்கு பேர் தான் அறம். அந்த அறுத்தறியும் பாதை, அந்த பாதைக்கு பேர் தான் பதஞ்சலி. பதஞ்சலி என்றால் பாதை. பதஞ்சலி என்று ஒரு மனிதன் எழுதியதல்ல. பதத்தை நோக்கி நமது கருவின் தன்மையை அஞ்சல் செய்வது. இப்பொழுது ரொம்ப குறைஞ்சு கீழ் நிலையில இருக்கு. இப்ப அஞ்சல் செய்யணும், அனுப்பி வைக்கணும். எங்க அனுப்பணும்? கருவினுடைய தன்மையை உயர்ந்து நிலைக்கு அனுப்பணும். அது பதஞ்சலி. அப்ப நம்மளுடைய செயல்கள், ஒவ்வொரு செயலும் நன்றி அறிதல். செய்கின்ற செயல்களில் நன்மை இருக்கிறது, மிகவும் அதிகமான நன்மை இருக்கிறது என்று பார்த்து அந்த செயலை மட்டும் செய்ய வேண்டும். இன்றைய உலகத்தில் பயனற்ற செயல்கள் பல கோடி செய்கின்றோம். இதுல முக்கியமானது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னு கேட்டா, எல்லா ஆன்மீக ஆராய்ச்சியிலையும் கரு தூய்மை, அகத்தூய்மை, ஆன்மீக தூய்மை பற்றி பேசுவாங்க. அது எல்லாமே கரு தூய்மை பற்றியது. கரு தூய்மை என்றால் என்ன?
ஆன்மாவினுடைய பலத்தை உயர்த்துவது, ஆற்றல் செலவாகாமல் இருப்பது. அப்போ அதுக்கு என்னன்னா அகத் தூய்மை பற்றிய ஆற்றல் செலவாகாம இருக்கு. ஆனால் இப்ப நம்ம இந்த உலகத்துல செய்வது பூரா அகத் தூய்மையை சிந்திக்க விடாமல் புறத் தூய்மை செய்கின்றான். வெந்நீரில் குளிப்பது, பன்னீரில் குளிப்பது, அங்கே குளிப்பது, இங்கே குளிப்பது. ஒரு இம்மி அளவு கூட பயன் கிடைக்காது. ஒரு இம்மி அளவு பயனும் கிடைக்காது அந்த புறத் தூய்மையினால். ஆன்மீகம் ஆன்ம பலம் பெற வேண்டும் என்றால் இந்த உண்மைகளை எல்லாம் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இது ஒரு 2000 ஆண்டுகள் வரலாறு 20 நிமிடத்திலோ, அரை மணி நேரத்திலோ சொல்லிவிட முடியாது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் எனக்கு நான் பிறப்பு, இறப்பு பற்றி எப்படி தப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்புறம் இறந்த பின் ஆன்மா அலையுமா? அதெல்லாம் பெரிய தவறு. இறந்த பின்னுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. பிறப்புக்கு முன்புக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நான் இந்த தாய் வயித்துல பிறக்கிறேன், அந்த தாய் வயித்துல பிறக்கிறேன், இந்த ஜாதியில பிறக்கிறேன், அந்த ஜாதியில பிறக்கிறேன்னு யார்ட்டையும் கேட்க முடியாது. நீங்க இந்த ஜாதியில பிறக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணி வேற எதுலையும் பிறக்க முடியாது. அப்படியெல்லாம் நமக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை. அது இயற்கை. இயற்கையில நம்ம தலையிட முடியாது. சூரியனை சந்திரனா மாத்த முடியாது. சந்திரனை சூரியனா மாத்த முடியாது. அது இயற்கை. நாம நமக்குள்ளதான் வேலை செய்யணும். நம்ம எப்படி வீண் செலவு செய்யறோமோ அதை மட்டும்தான் நிறுத்தி நம்மளுடைய வாழ்வை உயர்த்தி கொள்ளலாம். அதே போல இன்றைய நிலையில பயங்கரமான தினசரி செய்திகளை பார்த்தால் பாலியல் வரம்பு மீறல்கள் எண்ணில் அடங்காத கணக்கிலே போய்கொண்டு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு 500க்கும் மேல படம் போட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த ஆன்மாவினுடைய பலம் குறைந்திருக்கிறது. கருவினுடைய தன்மை குறைந்திருக்கிறது. அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நமது விந்துநாதத்தினுடைய கெட்டித்தன்மை குறைந்து தண்ணீர் மாதிரி இருக்கும். அதைத்தான் பல சித்தர்கள் பாடல்களாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு இந்த நுண்மைகளும் இந்த இறைஞானமும் புரியாதனால் அவற்றையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. கெட்டித்தன்மை குறைந்த நிலையிலே பால் உணர்வுகள் வரம்பு மீறி எக்கச்சக்கமாக யாரை வேண்டுமானால் யாரோடு வேண்டுமானாலும் உறவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு எத்தனிப்பு தோன்றும். அது இயற்கை அமைப்பாகவே வரும். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. எனவே சமுதாயத்திலே ஆன்ம பலம் உயர்ந்தால்தான் இந்த இந்த பாலியல் வரம்பு மீறல்களை குறைக்க முடியும். அதே போல ஆன்ம சாந்தி பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதே போல முக்தி அடைதல் என்றால் என்னவென்று ஆறா பற்றி சொல்ல வேண்டும், ஹீலிங் பற்றி சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் தயார் பண்ணி வைத்திருந்தேன். இப்பொழுது நான் அரை மணி நேரத்திற்கு மேலே எடுத்துக்கொண்டேன். இதோடு நிறைவு செய்யட்டுமா மேடம்? சார் நீங்க பேசுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே, வாழ்க வளமுடன். இந்த குட்டி குட்டி தலைப்புகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப பதஞ்சலி என்றால் என்ன? பிறப்பு வேண்டா பிறப்பு. பிறப்பு என்றால் என்ன? பிறப்பு என்பது தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பிறப்பு. அது நமக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப நான் சொல்லி முடிச்சேன். தாயினுடைய பிறப்புல இருந்து பிறக்கிறத யாரும் நம்ம ஆராயக்கூடாது. நாம் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த நிலையிலிருந்து நம்மளுடைய கருவின் தன்மையை மேலும் பிரட்டி போடுகிறோம் அல்லவா? 5000 வருஷத்துக்கு முன்னால் 150 வயது வரை வாழ்ந்த மனித இனம் அதிலிருந்து அதன் வீரியத்திலிருந்து பிறழ்ந்து 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 இப்பொழுது 70 வயதில் இருக்கிறது அல்லவா? அதுதான் பிறப்பு. பிறப்பினுடைய அளவு கணக்கு எழுந்து கொண்டே எழுச்சி பெறுகிறது அல்லவா? அதை எழுபிறப்பு. பிறப்பினுடைய அளவு, பிறப்பு என்றால் பிறழ்ந்து கிடக்கின்றோம். நமது உண்மையான ஆற்றலில் இருந்து ஆன்ம பலத்திலிருந்து பிறழ்ந்து பிறழ்ந்து போகின்றோம். அப்பனா பலவீனமாகின்றோம் என்று பொருள். அதுதான் பிறப்பு. அதைத்தான் மகான்கள் வேண்டா பிறப்பு என்றனர். ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிற பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லல. அப்புறம் 2வது இறப்பு. ஆற்றலை உடல் செல்கள் சேகரித்துக் கொண்டே இருக்கின்றன. எப்பொழுது இறப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் உடல் செல்கள் ஆற்றலை சேகரிக்காமல் நிறுத்தியவுடன் கருவிலே ஆற்றல் துளி திரளாது. கருவிலே ஆற்றல் துளி திரள்கிறது என்றால் அதன் பொருள் என்ன? விந்துநாதம் தன்மை இழந்துவிடும், நீர்த்தன்மை ஆகிவிடும், கெட்டித்தன்மை குறைந்து. அது இன்னும் சொல்ல போனால் இறப்பிலே விந்துநாதம் வெளியேறிவிடும். இதுக்கு பேர் தான் இறப்பு. இந்த இறப்பு என்பது உடல் செல்கள் வேலையை நிறுத்தியவுடன் இறப்பு உண்டாகிறதா? அதான் திருமூலர் இதுல நாம சொல்றோம், என்ன சொல்றோம்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. உடம்பார் அழிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது.
ஆற்றலை வானத்திலிருந்து சேகரிக்கும் வேலையை செய்யாது. அப்ப ஆற்றல் வானத்திலிருந்து சேகரிக்கவில்லை என்றால் கருமையத்தில் எங்கே திரள முடியும்? கருமையத்தில் திரளாது. கருமையத்தில் திரண்டால் தானே உயிர் எழுச்சி பெற முடியும். உயிர் எழுச்சி பெற முடியாது. உயிர் எழுச்சி இருந்தால் தானே நம்ம வாழுவோம், நடப்போம், நமது சுவாச உறுப்புகள் வேலை செய்யும், நம்மளுடைய இருதயம் வேலை செய்யும், நம்மளுடைய சீரமண்டலம் வேலை செய்யும். இந்த ஜீரணம் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உணவு என்பது செயற்கையாக 35 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் மனிதன் கண்டுபிடித்தது. உணவு பழக்கமே ஆரம்ப காலத்தில் இல்லை. மனிதனுக்கு ஆரம்ப காலத்தில் பிறந்தவுடன் உண்டு வாழ்ந்தான் என்றெல்லாம் கருத முடியாது. நீங்கள் நம்ம எல்லாரும் நன்றாக எண்ணி பார்த்தாலே தெரியும். இது ஒரு பழக்கம். அதில் ஒரு 10% 20% ஆற்றல் எனர்ஜி வருகிறது. அது பழக்கமாகிவிட்ட காரணத்தால் அந்த ஆற்றல் உணவு சாப்பிடாமல் நின்று உடனே நமக்கு டயர்ட்னஸ் தோன்றுகிறது என்பது அது பழக்கமாகிவிட்ட காரணத்தால். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே உணவே இல்லாமல் தான் 35 லட்சம் ஆண்டுகள் மனித இனம் வாழ்ந்திருக்கிறது. அது நிர்வாண நிலை. அதற்கு அப்புறம் போனா இறந்த பின் ஆன்மா அலையுமா என்று ஒரு கேள்வி. இறந்த பின் ஆன்மா இருந்தால் தானே அலையும். ஆனமா பெரிதாகும் வேலையே நின்று விட்டது. அந்த வேலை நின்று விட்டது. நின்ற பிறகு அது எப்படி அலையும்? அது தனியாக அலையாது. 3 உடல்கள் பற்றி நம்ம சொல்லி கொடுத்திருப்பாங்க. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், காசல் பாடி. அப்ப அந்த பருவுடல், நுண்ணுடல் என்றது 3 டிஃபரண்ட் ஸ்டேஜ், அவ்வளவுதான். 3 தனித்தனி உடல்கள் அல்ல. அது தனியாக இயங்காது. இந்த 2 உடல் அடைஞ்ச உடனே அது ஒரு பனி, அந்த பனியை மெல்ட் பண்ணா தண்ணியை மெல்ட் திருப்பி சூடு பண்ணா ஆவி. 3 உடல்கள். அது தண்ணீரினுடைய 3 உடல்கள். அது 3 உடல்னா தண்ணி காலியான பிறகு திருப்பி அங்க ஆவி, நீராவி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? 3ம் வெவ்வேறு நிலைப்பாடு, வெவ்வேறு பார்வை. அதே தண்ணி தாமும் அதே போலதான் பருவுடல் என்பதும் ஆன்மீக உடல் என்பதும் அப்புறம் காசல் பாடி காந்த உடல் என்பதும் 3 வெவ்வேறு பார்வை. நம்ம அந்த பருவுடல் தான் ஆற்றலை சேகரித்து உயிரை அந்த திருப்பி உயிராக ஓடி காந்தமாக மலர்கிறது, ஜீவகாந்தமாக. எனவே அது தனியாக அது அலையாது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணா எளிதாக புரியக்கூடிய வேலைகள். அதற்கப்புறம் நோயை குணப்படுத்துதல் என்றால் என்ன? ஒரே ஒரு சின்ன உதாரணம். 8ஆம் கிளாஸ் பாடத்துல நம்ம படிச்சிருப்போம். ஒரு இரும்பு துண்டை எப்படி காந்த துண்டாக மாற்றுவது என்பதற்கு 8ஆம் கிளாஸ்ல ஒரு இரும்பு துண்டை டேபிள் மேசை மீது வைத்து ஒரு சிறிய நிலைகாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நிலைகாந்தத்தை அந்த இரும்பு துண்டை ஒட்டியவாறு கீழிருந்து மேலாக மாறி 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 பலமுறை செய்தோமானால் அந்த இரும்பு துண்டு காந்தமாகிவிடும். அதை பரிசார்த்தமாக பண்ணியே நமக்கு நிரூபித்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். காந்தமாக ஆகிவிட்ட இரும்பு துண்டை. அதே போலதான் ஹீலிங். நமது இரும்பு துண்டு என்பது அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இம்மியும் ஒவ்வொரு சிறு சிறு காந்த துளி. ஒவ்வொரு காந்த துளிக்கும் நார்த்து போல் சவுத்து போல் பொலாரிட்டி உண்டு. இந்த பொலாரிட்டிகள் ஒரே திசையில் கிடந்தால் அது பொலாரிட்டி திரண்டு விடும். அதற்கு பெயர் தான் காந்தம். ஒரு சைடு நார்த்து, ஒரு சைடு சவுத் ஆயிரும். அதுக்கு பேரு காந்தம். இப்போ நமது இரும்பு துண்டிலே அப்படி கிடக்காது. அது முறையற்ற முறையிலே அங்கே கிடக்கும். அப்படிப்பட்ட அந்த இரும்பு துண்டானது இந்த நேர் திசையிலே உள்ள காந்த துகள்கள், அடுக்கி வைக்கப்பட்ட காந்த துகளான காந்தத்தை மறுபடியும் 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 நீவி நீவி எடுக்கிற மாதிரி ஒரே திசையில, பல திசையில பண்ணக்கூடாது, ஒரே திசையில பண்ணலாம் கொஞ்சம். அதேதான் இங்கேயும். ஆன்மா பலம் மிக்கவர் தவம் அதிகமாக பண்ணியோ அல்லது தீய செயல்களை, எதிர்வினைகளை குறைத்து குறைத்து குறைத்தோ தன்னுடைய ஆன்மாவின் வீரியத்தை அதிகமாக, ஆன்ம பலத்தை உயர்த்தி, கருவினுடைய வீரியத்தை உயர்த்தி, உயிரின் தன்மையை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவரானவர், ஆன்மீக மேன்மையானவர் ஹீலிங் செய்யலாம். எப்படி செய்யணும்? அதே போலதான் கையை அவர் உடம்பை தொடாமல் ஒரே திசையிலே நீவி 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 கீழே எடுத்தால், ப்ரொவைடட் இவர் எப்படி இருக்கணும்? ஆன்மீகத்துல இந்த தன்னுடைய உயிரியல்ல வீரியமானவரா இருக்கணும். ஆன்மீக தகவல்களை படித்ததுல நல்லவரா இருக்கிற. அப்ப பத்தாதது, அவர் தன்னுடைய தவ வலிமை என்றால் என்ன என்று சொல்லி கூட ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். தவ வலிமை என்று சொன்னால்
அந்த உடல் செல்கள் சேகரிக்கிறது இல்லையா? அந்த உடல் செல்கள் சேகரிக்கிறது எதிர்வினைகள் நிறைய இருந்தா அதற்கு ஏற்றபடி நிறைய வீணாகி போயிடும். அதுக்கப்புறம் தான் மிச்சம் கருவுக்கு போயிடும். நிலத்து இயல்பால் நீர் விரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்ற அந்த கருவினுடைய தன்மையிலே எத்தனை எதிர்வினைகள் இருக்கிறதோ அதுக்கேற்றபடி வீணாகி போயிடும். போகும்போதே கருவுக்கு போகும்போதே. அதான் அந்த பொருள். அதே போல நாம அந்த செயல்களை எல்லாம் குறைத்த பிறகு அந்த ஆற்றல் துளிகள் சேகரித்தது பூராவே முழுமையாக ஒரு 90% கருவிலே வசமாகும் பாத்தீங்களா? அது தன்வசமாகிறதுக்கு பேரு தவம். ஆற்றல் தன்வசமாகுதலுக்கு பேரு தவம். நாம் தனியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செய்கிறோம் அல்லவா? அதுவும் தவம் தான். அப்புறம் தீய பொய்களை பரப்பாமல் இருக்கிறோம் அல்லவா? அதுவும் தவம் தான். சமுதாயத்தில் இந்த நாம சொன்ன மாரி எதிர்வினைகள் தோன்றாத அளவுக்கு நமது செயல்கள் அமையுமானால் அதற்கு பெரும் தவம் தான். நாம் நடக்கின்ற போது, ஓடுகின்ற போது, தினசரி வேலைகளை செய்கின்ற பொழுது ஆற்றல் சேகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த செயல்களில் எல்லாம் நன்மை கிடைக்கும் என்று சொன்னா நன்மை என்றால் என்ன? இன்னொருத்தவங்களுக்கு போய் 5 பைசா 10 பைசா கூட அது இல்ல நன்மை என்று பெயர். வருகின்ற ஆற்றல் முழுவதுமே கருமையத்தில் போய் திரள்வதற்கு பேர் தான் நன்மை. நன்றி அறிதல் என்பது அதுதான். இப்பேற்பட்ட அந்த தவம் என்பது நன்றாக செய்தவர் குணப்படுத்துதல் வேலையை அருமையாக செய்ய முடியும். வீரியம் அதிகமாக உள்ளவர். அதே போல ஆன்ம சாந்தி ஒரே ஒரு இந்த ஆன்ம சாந்தி மட்டும் சொல்லுவோம். ஆன்ம சாந்தி என்றால் செத்த பிறகு உள்ள ஆன்ம சாந்தி அல்ல, உயிரோடு இருக்கின்ற பொழுது. மனம் என்பது 1 முதல் 40 எனும் அலைச்சுழல் வேகத்தில் இயங்குகிறது. அந்த அலைச்சுழல் வேகத்திலே சாதாரண மனிதன் 14 முதல் 40 எனும் அலைக்கற்றையிலும் அதற்கடுத்து கொஞ்சம் நன்றாக தவம் பண்ணி 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 பலம் சேர்த்தவர்கள் 8 முதல் 13 எனும் அலைக்கற்றையிலும் அதை ஆல்பா அலைக்கற்றை ஆல்பா தவம்னு சொல்றோம் இல்லையா? அதான் ஆல்பா அலைக்கற்றைக்கு போறது. நமது மனநிலையினுடைய அலைவேகத்தை மாற்றுவது. 14ல இருந்து 40ல தான் இயல்பா இயங்குவான் மனிதன். அவனை கீழே இறக்கி 8 முதல் 14. அப்புறம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய அலைக்கற்றை இன்னும் கீழே இறங்கி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 முதல் 7 வரை என்ற அலைக்கற்றை அது தீட்டா என்று சொல்லுவார்கள். அதற்கும் கீழாக 1 முதல் 3 என்ற அளவிலே டெல்டா என்று சொல்லுவார்கள். பெரிய மகான்கள். இப்ப நான் சொன்ன தகவல்களை எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் முதலில் நான் கண்டுபிடிக்கல. முதல் கண்டுபிடித்தாங்க இல்லையா? 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 லட்சம் அவர்கள் கண்டுபிடித்த நிலை என்ற நிலையில் கண்டுபிடித்திருப்பார்கள் என்றால் தீட்டா என்ற நிலையில் சமுதாயமே மொத்தமாக தீட்டா என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த தகவல்கள் எல்லாம் அவர்கள் மனதில் உதித்து அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். சோ இந்த மனநிலையிலே வேறுபட்ட மனநிலையில் வாழ்பவர்கள் தங்களுடைய மனநிலையை எந்ததற்கு கொண்டு வர விரும்புவார்கள்? தங்களுடைய மனநிலையை தீட்டாவிற்கு டெல்டாவிற்கு கொண்டு வர விரும்புவார்கள். அந்த டெல்டாவிலே சாந்த நிலை என்று பெயர். அப்போ ஆன்மாவானது பீட்டா நிலையிலே அதிகமான ஆற்றலை செலவழித்து ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அதிகமா இருக்கோ, அலைவேகம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு எனர்ஜி வெட்டியாவுல கீழே ஓட்டைன்னு அர்த்தம். அதுக்கு பேரு நிறைய ஓட்டைகள் இருக்கு, நிறைய எனர்ஜி கீழே போய்கிட்டே இருக்கும். அந்த 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 ஆன்மாவானது சாந்த நிலை அடைய என்றால் அப்போ அமைதி அடைகிறது, ஃப்ரீக்வன்சி வேகம் குறைகிறது என்ற ஆல்பா நிலைக்கு ஆல்பா தவம். ஆல்பா நிலை தவத்துக்கு பேர் ஆல்பா இல்ல, ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் ஆல்பா அலைக்கற்றை. அப்போ இன்னும் நாம தீய செயல்களை குறைத்து சமுதாயம் பழகி கொண்டிருக்கின்ற போது அது தீட்டா 3வது நிலை தீட்டா நிலைக்கு வருது. அப்போ சாந்தம் அடைந்து கொண்டே வருது. சாந்தம் அடைய ஆற்றல் சேமிப்பு மிச்சமாகிறது. ஆன்ம சாந்தி என்பது வேறொன்றும் இல்லாத செயல். அதனால் கிடைக்கும் பலன் என்றால் தவம். தன்வசமாகுதல் அதிகரிக்கிறது, தவ வலிமை அதிகமாகிறது, ஆன்ம பலம் உயர்கிறது, கருவினுடைய தன்மை உயர்கிறது, நலவாழ்வு உறுதியாகிறது. இதுல இருந்துதான் இதுக்கு பேர் தான் முக்தி அடைதல், முத்தன நிலை, முக்கிய நிலை, இறை. இதுதான் இறை நமக்கு படைத்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். இப்படித்தான் வாழுங்கன்னு நம்மளை சொல்லி அனுப்பிச்சிருக்கு. நாம தான் அதை கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இறைநிலை அடைதல் என்றால் இதுதான், முக்தி அடைதல் என்றாலும் இதுதான், எல்லா ஆன்ம சாந்தி என்றாலும் இதுதான்.
இதுல ஆரா என்பது என்ன சொல்லும்? அந்த ஆரா என்பது ஒரு அருமையான ஒரு சிந்தனை. அந்த காந்தம் சொன்னோம் இல்லையா? காந்தம் என்பது அந்த உடலுக்குள்ளேயே மட்டும் காந்த களம் இருக்காது. அந்த அந்த இரும்பு துண்டிலிருந்து வெளிப்புறம் கூட ஒரு 1 அடி 2 அடி தூரத்துக்கு காந்த காந்த பாதை அமைந்திருக்கும். காந்த களம் இருக்கும். அது போலதான் நமக்கும், மனிதர்களுக்கும் அது போலதான். ஏன்னா இதுவும் ஒரு உயிர் மையம். இந்த உயிர் மையத்தில இது காந்த களமா, ஜீவகாந்த களமாக இருக்கிறது. இந்த ஆன்ம பலம் மிக அதிகமாக உயர்வாக இருக்கிறவர்களுக்கு அந்த புத்தர் போன்ற மகான்களுக்கெல்லாம் 100 கிலோமீட்டர் ரேடியலுக்கு ஆரம் ஆரக்கால் எடுத்து காந்த களம். அதனாலதான் மகான்களை எல்லாம் நாம் வீட்டுக்கு வர வைக்கிறது பழக்கமெல்லாம் அந்த காலத்துல இருந்தது மகான்களை. ஏன் என்று கேட்டால் அந்த காந்த களத்திலே நமது வீட்டிலே நோயாளிகள் இருந்தாலும் அது சீர்பட்டு விடும். அவர்களுடைய காந்த களம் சீராகி ஹீலிங் நடந்து விடும். அதனால்தான் ஆரா என்பது அந்த காந்த களத்திற்கு பேர் தான் ஆரா. அந்த ஹீலிங்குக்கும் அது பயன்படுது. இப்படியாக இந்த ஆரா என்பதிலே சமுதாயமே, ஒட்டுமொத்த சமுதாயமே ஆரா என்பது பெரிதாக இருக்கின்ற பொழுது காற்று மண்டலமே முழுக்க 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 வாழும் சூழல் எல்லாமே மிகவும் தூய்மையாக ஒளிமயமானதாக இருக்கும். தூய்மையாக இருப்பதை ஒளிமயமானது என்று சொல்வார்கள். இந்த ஒளிமயம் ஆகும் எது? வளிமண்டலம். வளிமண்டலம் என்றால் காற்று மண்டலம். வளிமண்டலமே ஒளிமயம் ஆகுகின்ற ஒரு வாழ்க்கை சூழல் அந்த காலத்தில் எப்பொழுது முதலில் கண்டுபிடித்தார்களோ அதைத்தான் தீப் ஆகு வழி. தீப் என்றால் ஒளி, ஆகு வழி. வளிமண்டலமே தீபம், அதாவது ஒளிநிலை, தூய நிலையை தூய நிலை ஆகும் விதத்துக்கு பேர் தான் தீப் ஆகு வழி. இந்த தீப் ஆகு வழி என்றால் ஒரு நாள் அல்ல, வருடம் 365 நாளும் தீபாவளியில தான் மக்கள் வாழ்வார்கள். ஆனால் இந்த தகவல்கள் அந்த காலத்திலே பதிவு செய்து வைக்க நோட்டோ புஸ்தகமோ வரிவடிவ எழுத்துக்களோ இல்லை என்பதால் ஒரு சத்சங்க முறையிலே தகவல்கள் பரவிக்கொண்டே இருக்கும். அந்த சத்சங்கம் என்பது குறிப்பாக சிறப்பு சத்சங்கமாக ஒரு நாளிலே அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மக்கள் என்பதற்காக ஒரு நாளை அமைத்து அந்த நர் என்றால் மனிதன், நர் என்றால் மனிதனின் அகத்தில் ஆகும் சுரங்களை, சுரம் என்றால் ஜுரம், இப்ப காலத்துல ஜுரம் என்று சொல்றோம். சுரம் என்றால் தீமை நோய். அப்போ நர ஆகு சுரத்தை அழித்தல் என்பதுதான். அது எப்போ? கருவினுடைய வல்லமை உயரும் போது, இத்தினுடைய வல்லமை, கிரியைகளினுடைய வல்லமை உயரும் போது. கிர் இஸ் இத் இன் அன் கிறிஸ்தினன். அந்த கிறிஸ்தினன் இந்த நரகாசுரத்தை அழித்தல் என்பது வெளியிலிருந்து ஒரு கிறிஸ்தினன் இல்லை, வெளியிலிருந்து ஒரு நரகாசுரன் இல்லை, அந்தந்த உயிர்களில் கிறிஸ்தனம் என்பது அந்த நர ஆகுசுரத்தை அழிக்கின்ற பொழுது அங்கே ஆரா அந்த காந்த களமானது தூய்மை பெறுகிறது. தூய்மையானது வெளியில 100 மீட்டர் 200 மீட்டர் பரவும் போது உலக சமுதாய மக்களே எல்லோரும் தூய்மை நிலைக்கு உயர்கின்ற பொழுது அந்த காந்த களம் தீப் ஆகு வழி உண்டாகிறது. அந்த தகவல் மறவாமல் இருப்பதற்காக ஒரு நாளில் சிறப்பு சத்சங்கம் நடத்தினார்கள். அந்த சிறப்பு சத்சங்கம் நடத்திய நாள்தான் இன்று நாம் தீபாவளியாக கொண்டாடுகின்றோம். ஆனால் தீபாவளியினுடைய கருப்பொருளை மறந்து விட்டோம். கொண்டாட்டம் மட்டும் இன்றும் இருக்கிறது. இன்று இந்த குளோபல் புத்தா தியான பாடசாலையை முயற்சி செய்தால் இதை உலகுக்கு பரவி உலகம் முழுவதும் மறுபடியும் தீபாவளியை கொண்டு வரலாம் என்று கூறி என்னுடைய அந்த அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு ஆன்மா பற்றிய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.